சார் நான் ரெஸ்யூம்லாம் எதுவும் பண்ணலையா சார்? சாரி, வெப்சைட் எதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. சார் வெப்சைட்டில் நான் எதுவும் பண்ணலையா சார்? நீங்கள் டிசைனர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், டிசைனர் தான் சார் நான். அப்போ ஏன் வெப்சைட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஐ டோன்ட் நோ சார் ஹவு டு கிரியேட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட் ஃபார் மை கோச்சிங், ஃபார் மை மென்டரிங் ஆக்டிவிட்டி. புரிஞ்சுதா? இப்போ என்னுடைய இன்னொரு வெப்சைட் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதுங்களா? வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங், மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் நான் அவங்க எல்லாரையுமே. மணிகண்டனை, கவிதை, ஜெய்ய, மிருதுளாவ, சௌமியாவ, தனாவ எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க எல்லாரையும். பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க உங்களை ஹையர் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ பில்ட் யுவர் பர்சனல் பிராண்டிங் பக்கா. கார்பரேட்டர்னாலும் பிஸ்னஸ்னாலும் சரி, பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது என்னுடைய பர்சனல் வெப்சைட். ரொம்ப பழைய வெப்சைட்டு, ரொம்ப யோசிக்காதீங்க. என்னடா இது ஒரு டிசைனரோட வெப்சைட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் நான் பழசாக பண்ணது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது, ஃப்ரீ வெப்சைட்டில் பண்ணது. சரியா? இன்னைக்கு என்கிட்ட டீம் இருக்குது, என்கிட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ நினச்சா எவ்வளோ பெரிய வெப்சைட் வேணால் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண வெப்சைட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, திஸ் இஸ் மை பயோ. ஸோ யூஎக்ஸ் இன்ஜினியரிங் அனலிஸ்ட் அண்ட் அக்சென்ச்சர் இந்தியா அட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அக்சென்ச்சர், என்டர்பிரைஸ் டச், நெட்லிங்க்கு, புரோடின் இன்ஃபோடெக்கு, மீட் அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன். அப்புறம் என்ன, 2 கம்பெனி ஆட் பண்ணல இதில். விக்டோரியா சீக்ரெட், அப்புறம் இப்போ ஒர்க் பண்ண கம்பெனி இன்னும் ஆட் பண்ணல. ம், 6 கம்பெனி மொத்த எக்ஸ்பீரியன்ஸு. எஜுகேஷன், அதில் எடுத்தது கிரேடு டாக்டர் பால்ஸ் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. கிரேடு 6.5. ஜஸ்ட் பாஸ் தான், பார்டர் பாஸ் தான் நம்பலாம். ஓகே. அண்ட் தென் இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன், ரிலியூஷன் ஸ்டுடியோ, அஸ்பிரா டிசைன்ஸ், லோயலா காலேஜ் சென்னை எம்பிஏ. என்னோட சாம்பிள் ஒர்க்ஸ், என் வெப்சைட்டில் போய் பார்க்கறதுக்கான இது ஒர்க்ஸ் இது. சரியா? ஸோ அதில் வந்து மொபைல் ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் லோகோ டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெப் யூஐ இருக்குது. இதெல்லாம் பழசு, பழைய டிசைன்ஸ். ஓகே, காட் இட். திஸ் இஸ் மை ஓல்டு ஒர்க். ஸோ பிகன்ஸோட லிங்க் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். பிகன்ஸ், பிகன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கவே முடியாது. இந்த ஃபோட்டோவும் இந்த பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும் எங்கே போனாலும். நீங்கள் என் லிங்க்டின் போனாலும் இதே மாதிரி இருக்கும். என் பிஹன்ஸ் வந்தாலும் இங்கே இருக்கும். என் ரிசியூம் போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? ஒரு கன்சிஸ்டன்சி ஆன ஒரு டெவலப்மெண்ட், சாரி டிசைன் மெத்தடாலஜி. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு டிசைன் வச்சு, இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு, உங்கள் ரிசியூமில் ஒரு டிசைன் போட்டு, ஒரு ரிசியூம் ஃபோட்டோ வச்சு, உங்கள் லிங்க்டின்ல ஒரு ஃபோட்டோ வச்சு, அதில் ஒரு ரிசியூம் போட்டு, எவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஆடியன்ஸை. இவ்வளோ கன்ஃபியூஷனோட யாராவது உங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்களா? சொல்லுங்கப்பா. சரி,
ப்ரோடியன், ஸ்போர்ட்ஸ் ரோலர், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சுந்தரம், என்டர்பிரைஸ், நெட்லிங்க், அக்சென்ச்சர், விக்டோரியா சீக்ரெட். சேம் ஃபோட்டோகிராஃப். இதுதான் சினாரியோ. ஓகே. ஸோ சேம் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, சேமாக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இப்போ கம்மிங் டு தி வெப்சைட். ஸோ ஐ ஹாவ் மை ஓன் வெப்சைட். ஓகே. நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களோட வெப்சைட்? அப்படி இல்லைன்னா நம்ம எப்போ பில்ட் பண்ணலாம்? அப்போது இங்கே வந்து என்ன பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைன், யூசர் இன்ட்ராக்ஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு, 2D அனிமேஷனு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, அண்ட் தென் எக்ஸ்பர்டைஸ்ன்னு போட்டு யூஎக்ஸ் டிசைன், யூஐ டிசைன், கிராஃபிக் டிசைன், வீடியோ கிரியேஷன், டாக்குமெண்ட் கிரியேஷன், டாக்குமெண்ட் டிசைன்ஸ், அண்ட் கான்டாக்ட் மீ. ஓகே. போட்டாச்சு. முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட். ஒரு வெப்சைட்டு, பேசிக் வெப்சைட். இதை விட எல்லாருமே பக்காவும் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் போய் எங்கே கண்டுபிடிக்கலாம்னா லிங்க்டின்ல போய் பார்க்கலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாராவது ஒரு கூகுளில் ஒர்க் பண்ணுற ஒரு டிசைனர், கூகுள் யூஎக்ஸ் டிசைனர் யாரோட ப்ரொஃபைலை போய் பார்க்கணுமா, போய் பாருங்கள். லிங்க்டின் கிட்ட போய் இருக்கிற பவரே என்னன்னா, நான் யாரை நினச்சாலும் போய் என்ன பண்ண முடியும், போய் பார்க்க முடியும். சி, சுனில் சாமியோல், பெங்களூர் பர்சன். ஓகே. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ஸில் படிச்சிருக்கிறாரு. சந்தோஷம். பிராக்தி அதித்தி. பாருங்க, அந்த கூகுளில் ஒர்க் பண்ணுறது எல்லாம் வந்து இந்த நிஃப்டில் படித்தவங்க தான். எல்லாம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தவங்க தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறது. சரி, உங்களோட ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். அவங்க என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்.
அவங்க என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஆ ஓகே. அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட லேர்னிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்க்கலாம். சில பேரோட வெப்சைட்டையும் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தும் இருந்தோம். ஒரு பர்சனோட வெப்சைட்டை போயிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ். ஸோ போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே, எல்லாருக்குமே போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம். நம்மளோட பசங்களுக்கே இருக்கு போர்ட்ஃபோலியோஸ். விக்னேஸ்வர் இவன் நம்மளுடைய பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் ஹி இஸ் ஒர்க்கிங் அட் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் கரண்ட்லி. நம்ம பசங்க எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த போர்ட்ஃபோலியோட தான் வெளியே போவாங்க. போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா தே ஆர் நாட் கோயிங் டு ஒர்க் எனிவேர். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எங்கே கிரியேட் பண்ணுவாங்கன்னா, வேறனா ஒரு ஃப்ரீ வெப்சைட்டே இருக்குது நிறையா. ஃப்ரேமர் ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு. கரெக்டா? ஃப்ரேமர். ஓகே. இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. ஓகே. இதில் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா விக்ஸ் பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணலாம். ஓகே. விக்ஸ்.காமில் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரீ வெப்சைட்டு தான். ஃப்ரீயாகவே பண்ண முடியும். இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரீ வெப்சைட்ஸ். ஓகே. இந்த நெட்டிஃபைல கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் இதில் கூட பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஓகே. பட் ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆப்பாக பண்ணுறாங்க. பட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ ஃபுல் ஸ்டாக் திங். யூ கேன் யூஸ் இந்த விக்ஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேமர் பண்ணலாம். வேர்ட் ப்ரெஸ்ஸில் கூட பண்ணலாம். பட் இஃப் யூ நோ ஹவு டு கிரியேட் வெப்சைட் ஃபுல் ஃப்ளெஜ், யூ கேன் டூ யுவர் ஓன் வெப்சைட். யூ கேன் ஹோஸ்ட் யுவர் வெப்சைட் ஆல்சோ. அது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஹோஸ்டிங்.காம் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நிறையா இருக்குது. ஹோஸ்டிகேட்டர், ஹோஸ்டிஞ்சர் இதெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெப் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. எல்லாம் காசு தான். காசுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சம்பாதிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய growth உங்களுடைய விஷயங்களை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் என்ன பண்ண முடியும்? நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம். ஓகே. காட் இட். எஸ், திஸ் இஸ் மை ஓன் பர்சனல் வெப்சைட் ஃபார் மென்டரிங்காக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். முன்னாடி காட்டினது இதுதான் என்னுடைய டிசைனுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட கேஸ் ஸ்டடி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு ஒரு 60 to 80 கேஸ் ஸ்டடி நான் கொடுத்துட்டேன். என்னென்ன ஆப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டடியும் கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஒரு 5, 6 எடுத்து கேஸ் ஸ்டடி பண்ணணும். அப்படியே கேஸ் ஸ்டடி பண்ணும்போது பண்ண வேண்டியது டிவைஸ் ஸ்பெசிஃபிக்காக நிறைய டிவைசஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் நிறைய டிவைஸ் இருக்குது. ஐஓஎஸில் நிறைய டிவைசஸ் இருக்குது. அதை ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ண சொன்னேன். ஓகேவா? எல்லாம் வந்து ஒரே டிவைஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க. மொபைல் ஆப்புக்கு, வெப்புக்கு மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? தேர் இஸ் மல்டிபிள் டிவைசஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் எப்போ பண்ணுவீங்கன்னு தெரியல. பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ வாட்ச் ஓஎஸ், விஷன் ப்ரோ ஓஎஸ், டிவி ஓஎஸ் எல்லா ஓஎஸ்க்கும் ஒரு ஒரு ஆப் பண்ணி வைங்க, ஒரு கேஸ்ரி பண்ணி வைங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் முத கொண்டு பண்ண சொன்னேன். திஸ் இஸ் வாட் ஆட்டோமேட்டிவ். உங்கள் காருக்கு டிசைன் எப்படி பண்ணணுன்றது முத கொண்டு இங்கே இருக்குது பாருங்க. உங்கள் காரோடைய டேஷ்போர்டுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது முத கொண்டு இங்கே இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ இந்த இந்த இதுக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்குமா, டிசைன் சிஸ்டம் ஓரியன்டாக படிச்சிருக்குமா இங்கே டெவலப்பர்ஸ் android.com இதுக்கு முன்னாடி வந்திருக்கோன்னா எஸ்ன்னு போடுங்க. இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்னா ஃபஸ்ட் டைம் போடுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ் பற்றி கிளாஸஸ்லாம் எடுத்துட்டேன் இல்லையா? ஐ டுக் த கிளாஸ். ஓகே. ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒன்று அவங்க கோட் அடிப்பாங்க, நீங்கள் வந்து டிசைன் போட்டு கொடுப்பீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸு, மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ் எல்லாத்துக்குமே டிசைன் சிஸ்டமை நீங்கள் படிச்சே ஆகணும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஆக்சுவலி. புரிஞ்சுதா நான் சொல்கிறது? ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் பிரின்சிபல் இருக்குது, டிசைன் ப்ராசஸ் இருக்குது, ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஃப்ளோ அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குது, டிசைன் கிட் இருக்குது. இதெல்லாம் போய் படிங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. படிச்சதை எடுத்துன்னு வந்து மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, சொல்லிட்டேன், வாழ்க்கை ஃபுல்லாக நீ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் தம்பி அப்படின்னு. என்ன ப்ரோ பண்ணணும்? தினமும் போஸ்ட் போடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்னி வரையும் ஒரு போஸ்ட் போட்டுட்டே தான் இருக்கிறார். என்னோட 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் தான் வந்து படிச்சார் அவர். ஓகே, என்கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹி காட் அ கிராக்டு இன்டர்வியூ. இன்னைக்கு பாருங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட கேட்பாரு அப்பப்போ, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அடுத்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகலாமா வேணாவா? மெசேஜ் மொபைலில் லோட் ஆகும்னு நினைக்கிறேன், இதில் வரல. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு அட்வைஸு, ஒரு மெசேஜ், அந்த மாதிரி ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறேன், இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் கேட்டு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரோ எனக்கு காலே வர மாட்டேங்குது ப்ரோ, நான் இந்த பழைய கம்பெனியில் இருக்கேன் ப்ரோ, இப்போதைக்கு எவ்வளோமா சேலரி வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 4.5 வாங்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அது கூட இல்லாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்கம்மா வெளியே. சொல்றது புரியுதுங்களா? ஸோ கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டரிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வைஸ் வாங்குவார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அவர் போட்டிருக்கிற மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போகும்போது 8,000க்கு சேலரிக்கு போயிருக்காரு. அப்போ வந்து என்கிட்ட கேட்டார், சார் இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கரண்ட் இன்னொரு கம்பெனியில் எனக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு, 13,000க்கு கேட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். நோ சார், 8 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாரு. அப்போ டோன்ட் ஜம்ப்னு சொன்னேன், இன்டர்ன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, வேலைக்கு போகாதீங்க இப்போதைக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். அதான் விஷயம். ஸோ என்னன்னா நம்ம எடுக்க போகிற முடிவு அது எப்படி இருக்கும், இந்த டைம் மார்க்கெட்டில் நம்ம தேவைப்படலாமா, போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய இருக்குது சுச்சுவேஷன்ஸ். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டார் தேவை, நல்ல கைடன்ஸ் தேவை. புரிஞ்சுதா?
ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் பற்றி படிக்கிறது இதெல்லாம் ஓகேடா. இப்போ ஃபிக்மா மேக்குன்னு ஒன்று வந்திருக்கு. அது அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒயர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும். ஓகே. ஃபிக்மா மேக்கு வெரி அல்டிமேட். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்பு போட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுன்னு கேட்டேன், கொடுத்துடுச்சு. நான் 2 வெப்சைட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் ஃபிக்மா மேக் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம் மட்டும் பக்காவாக போட்டால் போதும். ஒயர் ஃப்ரேமை போட்டு ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணி போட்டுட்டு எனக்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் போதும். அவ்வளோ சிம்பிளாக இருக்குது இன்றைக்கி எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை. ஓகே. ரொம்ப பெரிய தலைவலி இல்லை. சி, இது என்னோட ஃபிக்மா மேக்கில் பண்ண ப்ராஜெக்ட். எனக்கு கோடோட இருக்குங்க. ஐ ஹாவ் அ கோடு. இதை பாருங்க, கோடோட இருக்கு பாருங்க. டெவலப்மெண்ட் டீம் கிட்ட எடுத்து கொடுத்தேன், லைவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப் லைவ்ல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கிராக் யூஎக்ஸ், யுஓ யுஎக்ஸ்.இன், இதுதான் அந்த ஆப்போடைய பேர். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அந்த ஒர்க் ஷாப்போடைய லேண்டிங் பேஜ் இது. நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? போர்ட்ஃபோலியோ, பர்சனல் வெப்சைட்ஸ், அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ரிஸ்யூம் பார்த்தீங்களா? மார்க் இன்டர்வியூ, இப்போ அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மெட்டீரியல் அதுதான். ஓகே. கம்யூனிகேஷன், 90 டேஸ் டிசைன் சேலஞ்சு கொடுத்துட்டோன்னா, இப்போ கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் இப்போ நம்ம ஒன் ஆன் ஒன் மென்டார் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? ஜாப் ரெஃபரலா? இப்போது நம்மளோட டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மிருதுலாவும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இன்னும் 2 3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சிங் நம்ம அடுத்து படிக்க போகிறது. அடுத்து சப்போஸ் இஃப் நீங்கள் ஒரு என்டர்பிரனர் தான் ஆகணும்னா அதுக்கும் டிப்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ திஸ் ஆல் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அதே மாதிரி மைண்ட் செட் நல்ல முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டான ரோட் மேப் ரொம்ப முக்கியம். கெரியருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் போட்டாகணும், யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இதான் சுகன். சுகன் என்றவருமே என்னோட 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கில் வந்தவர் தான். பிரசாந்துமே 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங்க தான். 2 பேருமே நீங்கள் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் தான். பீப்புள், சுகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லேர்னர். ஓகேங்களா? இன்னி வரையும் சொல்லுவார், ப்ரோ எங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா சொல்லலை. வாட் தே ஹாவ் திங்க் அண்ட் தாட் தே ஆர் கிவிங் அ சஜஷன். இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இது பண்ணலாம் ப்ரோ, அது பண்ணலாம் ப்ரோ அப்படி சொல்லிட்டு. சுகன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார், ப்ரோ என்னோட டீமில் என்ன கேட்பாங்க ப்ரோ, எனக்கு உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் நான் சொல்லுவேன், ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி ஆரோல லக்ஷ்மன் ப்ரோ கிட்ட நான் படிச்சிருக்கேன்.
அவரோட செஷனில் நான் அந்த மாதிரி இருந்திருந்தேன், அதனால எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு. சி, ஈ கேம் ஃபார் 2000 யூஐ யூஎக்ஸ் டிசைன் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் அஸ் செஷனுக்கு ஜாயின் பண்ணார். அந்த செஷன் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஹீ ட்ரைட் ஃபார் அ ஜாப், ஹீ காட் அ ஜாப். ஸோ ரோட் மேப் ரொம்ப முக்கியம் கைஸ். உங்களுக்கு ரோட் மேப் முக்கியம். உங்கள் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். இதை பாருங்கள், பர்சனல் வெப்சைட் சொல்லியிருந்தேன்னா ஆ கிடச்சிச்சு பாருங்கள். எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருந்தோம், நம்ம தலைவரே வச்சுருக்காரு பாருங்க. சி, அவரோட ஆப்லாம் பாருங்கள், எவ்வளோ நச்சுன்னு நறுக்கா பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. பாருங்க, ஸ்மார்ட் வாட்சுக்கு டிசைனு இவரு தான்ப்பா. நம்ம சொல்கிறது ஏதோ செஞ்சு வச்சிருக்காரு. சி ஹவு many ப்ராஜெக்ட்ஸ் இப் been ஒர்க்டு. தெரிதா? இட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ டசன்ட் ஹாவ் பர்சனல் வெப்சைட், ஸ்டார்ட் பில்ட் யுவர் பர்சனல் வெப்சைட் டுடே. ஓகே, யூ கேன் யூஸ் ஃப்ரேமர் ஆர் யூ கேன் யூஸ் விக்ஸ் ஆர் யூ கேன் யூஸ் எனி அதர் பிளாட்ஃபார்ம், பட் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் பர்சனல் வெப்சைட். பண்ணலாமா? ஸோ யூ கேன் யூஸ் ஃபிக்மா ஃப்ரேமர், சாரி ஃபிக்மாவை ஃப்ரேமரு ஒரு வெப் ஃப்ளோ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தேவைப்படுறது வெப்சைட். பண்ணலாமா? காட் இட். ஸோ சுகன் அண்ட் பிரசாந்த், சி திஸ் கை இஸ் ஃப்ரம் அவர் பேட்ச் ஒன்லி. ஓகே, he got a job when he joined as a designer. He sent me the picture. Congrats, bro. Like that, I been mentioned right. ஸோ தெரியுதுங்களா எவ்வளோ? சி, இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் ஷாப்னால மட்டும்தான் சக்ஸஸ் நடந்து சொல்லலை. தே ஹாவ் காட் ஸ்ட்ரகிள் சம்வேர். ஐ கேவ் சம் பேத் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யூஎக்ஸ் அண்ட் ஹவு யூ கேன் கெட் இன் டு த ஃபீல்டுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓ, யூஸ் ஃப்ரம் யுவர் அலுமினி ஒன்லிப்பா. ஓகே. ஈரோடு பேட்ச், ஈரோடில் படிச்சிருக்காரு. மே மே பேட்ச் ஆக்சுவலி. ஐ தாட் ஹீ இஸ் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். ஓகே, பாருங்க, வாட் அ கோஇன்சிடென்ஸ். ஸோ he is currently working at UI UX designer at கோயம்புத்தூர். சி, திஸ் இஸ் பிரசாந்தோடைய ப்ரொஃபைல். புரியுதா? இப்போ கரண்ட் ஒர்க் மாறிட்டாரா தெரியல, செக் பண்ணும். கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. ஏன் கோயம்புத்தூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கரண்ட் கம்பெனி, யா, டெக் வோல்ட் சாஃப்ட்வேர் கோயம்புத்தூர். வாட் அ சர்ப்ரைஸ் அண்ட் வாட் அ கோஇன்சிடென்ஸ். ஸோ அடுத்து இவங்க எல்லாம் நம்மளோட ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. நம்ம நம்ம ஈவெண்ட் மட்டும் இல்லை,
நம்மள மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் போகணும் அங்கே எல்லாத்தையும் வர வச்சிருவேன் நான். எதுக்காக? growthக்காக. இங்கெல்லாம் போனீங்கன்னா குரோ ஆக முடியும். இஸ் a winner ஆன் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட். தெரியுதா நான் எங்க இருக்கு சொல்லிட்டு? இந்த கிரீன் கலர் ஷர்ட் நான் தான். இதுல இருக்கிற ஒரு 8ல இருந்து 10 பேர் நம்மளோட குரூப் பசங்க தான். ஓகேங்களா? எதுக்கு நான் இதெல்லாம் கொண்டு வரேன்? எதுக்கு நான் உங்க கண்பார்வைக்கு கொண்டு வரேன்னா, யூ ஹேவ் டு டூ ப்ராப்பர் ஜர்னி. சும்மா ஜர்னிலாம் இல்ல. ப்ராப்பர் ஜர்னி வச்சிருக்கணும். சுகனு, பிரசாந்த், அது மட்டும் இல்லாம என்னுடைய டிமென்டி அகாடமில படிச்சுட்டு இருந்த 8 டிசைனர்ஸையும் நான் கூட்டு போனேன் அந்த ஒர்க் ஷாப்புக்கு. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் சிசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஈவென்ட்லாம் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஈவென்ட்ஸ் நிறையவே கண்டக்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் கோயம்புத்தூர் சிசி? தெரிஞ்சவங்கலாம் மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். தெரியாதவங்கன்னா நோ. ஸோ இது அவங்களோட லாஸ்டா பண்ண ஏஐ தன்னுடைய இது ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த ஏஐ தன்ல நான் ஒன் ஆஃப் த மென்டாரா ஏஐ உடைய மென்டாரா நான் போயிருந்தேன் உள்ள. போயிட்டு கைட் பண்றதுக்கு. நான் 2 டீமை வந்து கைட் பண்ணேன். ஸோ இந்த இந்த பேக் இந்த இந்த பீப்புளை நான் இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புளை நான் மென்டார் பண்ணேன். அப்புறம் இந்த டீமை மென்டார் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் உள்ள மென்டார் பண்ணேன் நான் ஆக்சுவலி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்றாங்க. ஃப்ரீயாவே எடுக்கிறாரு நிறையா. போய் கத்துக்கலாம் நீங்க. நிறைய எக்ஸ்ப்ளோஷர் குடுக்குறாங்க. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் உட்காந்துருவேன் நானு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்காந்துருவேன் நானு. ஐ வாண்ட் டு பி எ லேர்னர். தட்ஸ் இட். கோயம்புத்தூர்ல இந்த 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 கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. தே கால்டு மீ ஃபார் ஒன் ஈவெண்ட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி. ப்ரோ நீங்க கொஞ்சம் அவைலபிளா இருந்தா வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து நான் இன்னி வரையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கூட. இங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் தான். இவரு என்னோட ஸ்டூடெண்ட் தான். விக்னேஷ் அண்ட் கார்த்திகேயன். ஹி இஸ் மை ஸ்டூடெண்ட். கோயம்புத்தூரோட என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே. அவரோட ப்ரொஃபைல் போய் பாருங்க. பயங்கரமா இருக்கும். டிசைனர் அவர். டிசைனர் கம் யூஐ யூஎக்ஸ் பர்சன். ஓகே. ஸோ பிரசாந்த். பிரசாந்த் ஃப்ரம் உங்களுடைய ஐ மீன் யுவர் சீனியர் ஒன்லி. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் யூனிவர்சிட்டி தான் படிச்சிருக்காரு. ஈரோட்டில் படிச்சிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இவரை? யாருக்குமே தெரியாது. கரெக்டா? எஸ். திஸ் இஸ் வாட் அவர் நெட்வொர்க். இத்தனைக்கும் அவர் ஈரோட்காரு தான். ஈரோட்டுக்காரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரு. நம்மளுக்கு தெரியல. நம்ம ஊரில் இருக்கிற நம்ம டிசைனர் நம்மளுக்கே தெரியலன்னா அப்புறம் நம்ம எப்படி வந்து நம்மளோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும்? அப்போ இந்த கோயம்புத்தூர் சிசி மாதிரியோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் அடுத்து. நெட்வொர்க்கிங் அண்ட் ஈவெண்ட்ஸில் வரும்போது நம்ம இதை பற்றி பேசுவோம். சரியா? இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் பற்றி இதை பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பர்சனல் வெப்சைட். ஸோ ஸ்டார்ட் கிரியேட் ஒரு பர்சனல் வெப்சைட். ஓகே. குட். கிரியேட் பண்ணலாமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். கிரியேட் பண்ணலாமா உங்களோட பர்சனல் வெப்சைட்டை?
Yes, start create your personal website and show me and share me. Okay, ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் டாஸ்க்லாம் கொடுத்துருந்தேன் எல்லாமே முடிச்சிட்டிங்களாப்பா? உங்களுடைய ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து மற்ற எல்லா ஒர்க்கும் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? எனி டவுட்ஸ்? ரெஸ்யூம் நாக்ரி ஆப்டிமைசேஷன், லிங்க்டின் ஆப்டிமைசேஷன். ஓகே. உங்களுடைய ரெஸ்யூம் பண்ண சொல்லியிருந்தேன். ரெஸ்யூம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் ஐ ஹவ் கிவன் எஸ் லாஸ்ட். ஓகே. அப்புறம் போர்ட்ஃபோலியோ பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ போர்ட்ஃபோலியோலாம் உங்களோட லைஃப் டைம் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக. ஒரு நாளும் விடக்கூடாது நீங்கள். இட்ஸ் அ லைஃப் டைம் ஆக்டிவிட்டி. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஸோ போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு எடுத்தேன் ப்ரோ 3 நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன் ப்ரோ அப்படிலாம் இல்லை. அது லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள். ஒவ்வொரு டிவைஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங்கான ஒர்க்கிங் கொடுத்துட்டேன். அதாவது வெப்சைட் கொடுத்துட்டேன். அதுவும் பண்ணணும் நீங்கள். ஏன்னா உங்கள் உங்கள் இப்போ பாருங்கள் லோட் ஏறிட்டே இருக்கு பாருங்கள் சைடில். நீங்கள் எதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பண்ணலைன்னா அதுக்கான ரிசல்ட் வர போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். இப்பயும் நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த போர்ட்ஃபோலியோ, ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த பர்சனல் வெப்சைட், ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த உங்களுடைய லிங்க்டின், நாக்ரி இதெல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணாமல் ரிசல்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா நான் வரல. ஆமாம் வராது. எப்படி வரும்? நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தால் தானே வரும். இல்லைன்னா வராது தான். அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ யூ வாண்ட் டு கெட் அ ஜாப், ஒர்க் ஃபார் இட். அதர்வைஸ் டோன்ட் திங்க் பீப்புள் வில் கம் அண்ட் கிவ் த ஜாப் டு யூ. It's a strategy. It's not magic. It's not a magic. It's not a luck. It's pure. It's pure opportunity. It's pure strategy. ஓகேவா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ யூஐ யூஎக்ஸ் கிராக் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போகிறன்றதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதா மை டியர் ஃபோக்ஸ்? ஓகே டன். பக்கா. ஓகே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பர்சனல் வெப்சைட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த செஷனை முடிப்போம். ஸோ எனி ஃபீட்பேக் ஆர் எனி இன்புட்ஸ் ஆர் எனி தாட் ப்ராசஸ் டு பி ஷேர்ட் ப்ளீஸ் ஷேர் மீ. யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் டாக். எனி ஃபீட்பேக்ஸ்? நோ ஃபீட்பேக்ஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாளைக்கு உங்களுக்கு செஷன் இருக்குதுப்பா. சேம் 7:30 டைமு கரெக்டாக வந்துடுங்க. ஸோ டுமாரோ வி ஹாவ் அ செஷன். டோன்ட் ஃபர்காட். அண்ட் ஃப்ரைடே ஆல்சோ வில் ஹாவ் அ செஷன். ஓகே. ஓகே கைஸ் சூப்பர். உங்களுடைய எம்ஓஎம் எழுதுங்க. எழுதிட்டு ஒர்க்கை முடிங்க சரியா? தேங்க்யூ. பாய்.